पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 17வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஞானம் ஞேயம் ஞானகம்யம் சர்வஸ்ய ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இந்த ஞானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 20 குவாலிட்டிஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் அமானித்துவம் முதலியவைகள். அதுக்கப்புறம் ஞானம் ஞேயம் அப்படின்னா பிரம்மத்துக்கு பேர் அறிய வேண்டிய பிரம்மம். அறிய வேண்டிய பிரம்மத்துக்கு பேர் ஞேயம் ஞேய பிரம்மம் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு அறிய வேண்டியது பிரம்மமா இருக்கு, அதனால அறிய வேண்டிய பிரம்மம். முன்னாடி ஞேய பிரம்மம் தியேய பிரம்மம்னு ஒன்று பார்த்துருக்கோம். 12வது சாப்டரோட இருக்கிறதெல்லாம் உபாசனைக்கு எதெல்லாம் நாமரூப குணங்கள் கொடுக்குறோமோ நாமரூபத்தோடு வச்சிருக்கிறது எல்லாம் தியேய பிரம்மம். அப்போ இப்போ நம்ம படிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 13வது சாப்டர் வந்து திரஷ்டா சாட்சி அப்படின்னு க்ஷேத்திரஜன் நம்ம எதை படிக்கிறோமோ அதுக்கு பேர் ஞேய பிரம்மம், அறிஞ்சிக்க வேண்டியது சாஸ்திரத்தினால. இந்த ஞேய பிரம்மத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் போது ஞேயம்னு இதை நம்ம சாஸ்திரத்து மூலமா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அதை அனுபூதி பண்ணும் போது நான் அந்த பிரம்மமா இருக்கேன்னு சுவானுபவம் ஆகும்போது அந்த பிரம்மம் அடையப்பட்டதாயிடுது. அடையப்பட்ட நிலையில் அதுக்கு பேரு ஞான கம்யம் அப்படின்னு பேர். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது தளர்ந்து போயிருந்தாங்க அப்படின்னா, யாராவது இந்த சாதனை விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னென்னவோ சுவாமி சொல்றாரு நிறைய இருக்கு எப்படா இதெல்லாம் தாண்டி போறது அப்படின்னு நமக்குள்ளார ஒரு தளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாரு. இது எங்கேயோ தேடி அலைஞ்சு அடைய வேண்டிய விஷயம் இல்லை. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம், சர்வஸ்ய ஹிருதி விஷ்டிதம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரா வந்து நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் வந்து என்ன லேயர் இருக்கு தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு.
அந்த முதல் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். அப்ப பிரம்ம தத்துவம் எங்கேயோ தேடி அடைய வேண்டியது இல்லை. பிரம்ம தத்துவம் நம்மளுடைய ஹிருதயத்தோட பேஸா இருக்கிறது. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா வந்து லேயர், 2வது லேயர் வருது. அது நம்ம கண்ணுக்கு தெரியல, அது விவகாரத்துல நம்ம இல்லை. அப்புறம் 3வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது தூக்கத்துல பிராணன் வேக்கப் ஆயிடுது. இந்த ரெண்டும் சேர்ந்தோன்னு பிராணன் இருக்கு. 3வது லேயர் நான் ஒன்னும் தெரியல அப்படின்னோட இந்த ரெண்டும் சேர்ந்து பிராணன் உண்டாயிடுது. தூக்கத்துல இந்த 3ம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போது புத்தின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, இதான் விசாரம். ஞானம் எல்லாம் எங்க இருந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்ட ஞானம் எல்லாம் இப்ப நம்ம விசாரம் பண்றோம். இந்த ஞேய பிரம்மத்தை பத்தின விசாரங்கள் எல்லாம் இந்த புத்தி தத்துவத்துல 4வது லேயர்ல வேக்கப் ஆனோன்னு இப்ப இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன பலகீனம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசுல தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மனசுல தான் நம்ம என்ன பண்ண போறோம், 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது எல்லாம் இந்த மனசுல தான் கொண்டு வரோம். மனசும் புத்தியும் சேர்ந்து கொஞ்சம் இருக்கும். அப்ப இந்த மனசு புத்தியில எங்க இருக்கு அப்படின்னா, அந்த மனசும் புத்தியும் ஹிருதயத்துல தான் இருக்கு. இந்த மனசு புத்தினால வந்து பாத்தீங்கன்னா புத்தியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா விசாரம் பண்ணி அது நானா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் நான் மட்டும் இருக்கிறது அந்த பிரம்ம தத்துவம், அதுவும் ஹிருதயத்துல தான் இருக்கு. அதனால சோர்ந்து போகவே போகாதீங்க யாரும். நமக்குள்ளார இருக்கிறது எங்கேயோ போய் அடையணும்னு தான் கஷ்டம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளாரையே அந்த பிரம்ம தத்துவம் இருக்கு. சோர்ந்து போகாம உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்பியவரா நிபோதத்தை கட்டோபனிஷத் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற என்ன அப்படின்னா, எந்திரிச்சு நில்லுங்க, நம்மளுடைய பலகீனங்கள் எல்லாத்தையும் தூர போடுங்க. உத்திஷ்டத்தை எழுந்து நில், ஜாகிரத விழித்து கொள்ளுங்கள். விழித்து கொள்ளுங்கள்னு என்ன அர்த்தம், எது உண்மை எது பொய், எது வந்து திருஷ்யம் எது திரஷ்டா அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேக்கப் ஆகணும். வேக்கப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நித்திய அனித்தியத்துல என்ன மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த உலகம் என்ன அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் விசாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல ஆச்சாரியர்களை அடைஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்தத்தை வந்து நல்லா சிரவணம் மனனம் பண்ணணும். அப்படின்னா நிதித்தியாசனத்தையும் உட்கார்ந்து நல்ல முறையில பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்மா அடையப்பட்டதாயிடும், இந்த பிரம்மம் அடையப்பட்டதாயிடும். அதனால ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பயப்படுத்துறதுக்காக சொல்லப்படலை. முயற்சி பண்ணா எல்லாத்தாலையும் முடியும். இதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 18வது ஸ்லோகத்துல. அத கன்க்ளூஷன் வரார் ஆச்சாரியார். கன்க்ளூஷன் என்ன வரார், ஒரு சின்ன அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு பாருங்க, 81வது பேஜ்ல 18வது 17வது ஸ்லோகம். அந்த 81வது பேஜ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு, அதை விட்டுருங்க. இதுக்கு வந்து யதோக்தார்த்த உபசம்ஹார்த்தக அயம் ஸ்லோக ஆரம்பியதே. யதோக்த அர்த்த உபசம்ஹாரார்த்த, சொல்லப்பட்ட அர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3 விஷயங்களை நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஞானம், அதுக்கப்புறம் ஞேயம், ஞான கம்யம், இந்த 3 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, முடிச்சு வைக்கிறதுக்காக, கம்ப்ளீட் பண்றதுக்காக அயம் ஸ்லோக ஆரம்பியதே, இந்த ஸ்லோகமானது ஆரம்பிக்கப்படுகிறது. என்ன ஸ்லோகம், 18வது ஸ்லோகம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம், இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ, ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்தயே தத்விஜ்ஞாய, மத்பக்தயே தத்விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே, மத்பாவாயோபபத்யதே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்தயே தத்விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. இதி க்ஷேத்திரம், இந்த விதமா 3 விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்திருக்கோம், க்ஷேத்திரத்தை பத்தி பார்த்திருக்கோம் முதல்ல. இதி க்ஷேத்திரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ததா ஞானம், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா 20 குவாலிட்டிஸ் வந்து பார்த்திருக்கோம் ஞானங்கள் அப்படின்னு. க்ஷேத்திரத்தை பத்தி பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானங்கள்ன்ற 20 குவாலிட்டிஸ் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ச ஞேயம், ஞேயம் ச,
மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஞேயம்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மத்தை பத்தியும் இது வரைக்கும் போன ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த மூணுத்தையும் சமாசதக உக்தம், சுருக்கமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா தான் சொல்லியிருக்கார், சுருக்கமா சொல்லப்பட்டது. இத வந்து பாத்தீங்கன்னா மத்பக்தக ஏதத்து விஜ்ஞாய, என்னுடைய பக்தனாக இருப்பவன். என்னுடைய பக்தன் எப்படி இருப்பான்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதீக உபாசனை, ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தான், நம்மள மாதிரி கோயில் கோயிலா போயிட்டு. அதுக்கப்புறம் குருநாதர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து பிரதீகத்தை தியானம் பண்ணுன்றார். நம்ம வந்து ஒரு மூர்த்தத்தை உள்ளுக்குள்ளார தியானம் பண்றோம். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனை பண்ணுப்பா அப்படின்னு மெதுவா கொண்டுட்டு வர்றார். ஈஸ்வர குணங்கள் எல்லாத்தையும் பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வச்சு அந்த குணங்களை தியானம் பண்றது. அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூபத்தை பண்ணு அப்படின்னு சொல்றார். விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த மொத்த லோகங்களும் விஸ்வரூபமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபம்னு தியானம் பண்றான். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உபாசனைய பண்ணிக்கிட்டு வர்றவனுக்கு என்ன பண்றது அப்படின்னா மத் பக்தகன்னு பேர். யோக யுக்தேன பக்தியா, பக்தின்றதுக்கு அர்த்தம் யோகத்தோடு கூடிய பக்தி. அப்படிப்பட்ட பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தையும் விஸ்வரூபமா ஒருத்தன் நாமரூபத்தோடு இருக்கிறத பார்த்தான்னு வச்சுங்க, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூபத்தெல்லாம் நீக்கிட்டு பகவான் வெறும் நிர்குண நிராகாரமா இருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலையா அடிச்சுக்கிறோம். என்னன்னா விஸ்வரூப தியானம் பண்ணணும், கண்ணை மூடி நம்மளோட ஈஸ்வர ரூபத்தை பண்ணணும், அந்த ஈஸ்வர ரூபத்தை விரிக்கணும், நல்லா விஸ்தாரப்படுத்தி நான் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அதுக்காக தான். அப்போ நல்ல விஸ்தாரமா ஈஸ்வரனை சொல்லிட்டு அந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய நாமரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? பேஸா இருக்கிற கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம், நிர்குண நிராகாரம். அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு மத்பக்தக ஏதத்து விஜ்ஞாய, என்னுடைய பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா இதனை அறிந்து க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரத்தோட ஞானத்தையும், அந்த ஞானம் சொல்ல 20 குவாலிட்டியும், பரமாத்மாவையும் நிர்குண நிராகாரமா இருக்கிற பரமாத்மாவையும் விஜ்ஞாய அப்படின்னு போட்டிருக்கு. விஜ்ஞாயன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபேன ஞானம், விஜ்ஞானம். எது அப்படின்னா அனுபூதி சகிதம். 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் விஜ்ஞான சகிதம் அப்படின்னு வந்து ஒரு சப்தம் போடுறார் ஆச்சாரியர் 2வது ஸ்லோகத்துல 7ல. ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சாஸ்திர ஆச்சாரியரோட சப்தங்களை கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். அதுல சொல்லப்பட்ட விதமா எந்த அனுபவம் உண்டாகுமோ அந்த அனுபவ ஞானத்துக்கு பேரு விஜ்ஞானம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிற. அப்ப இங்க விஜ்ஞாயன்னு போட்டிருக்கு. குருநாதர் மூலமா இந்த தத்துவங்களை கேட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியா ஒருத்தன் அறிதான். அவன் அறிகிறான் அப்படின்னா மத்பாவாய. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான், அனுபூதி செய்தவன். அப்ப பிரம்ம அனுபூதியை பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஜீவனா ஆகிறது இல்ல, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். முண்டக்க உபனிஷத் மாதிரி அவன் என்னுடைய தன்மையையே அடைகின்றான். ஜீவன் முக்தன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி பிரம்மம் எப்படி இருக்கு? சர்வ வியாபகமா இருக்கு. நம்ம பார்த்தோம்ல பகிரந்த பூத்தானாம், வெளியிலையும் உள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்தம் எல்லா பூத்தங்களுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் இருக்கு. சரம் அச்சரமேவச்ச, அது வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு. இதுதான் சுவாமியோட பாவம், நிர்குணம் அசக்தம் குணபோக்திரு அப்படின்னு ஸ்லோகங்கள்ல முந்தின 2-3 ஸ்லோகங்கள்ல என்ன பார்த்தோமோ அந்த தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இவன் அடைகின்றான். அப்போ எதெல்லாம் லிமிட் பண்ணக்கூடியதா இருந்துச்சோ அதெல்லாத்தையும் நேத்தி பண்ணி இது க்ஷேத்திரம், இது திருஷ்யம், இது க்ஷேத்திரம், இது திருஷ்யம் அப்படின்னு க்ஷேத்திர தர்மங்களை எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு என்ன பண்றான்? நான் க்ஷேத்திரஞன், அறிபவன், வெறும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அறியும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட தன்மைகளை எல்லாத்தையும் அனுபூதியா இவனுக்கு உண்டாகிறது. அதுக்கு பேர் தன்னுடைய பாவத்தை அடைதல். பகவான் அவருடைய பாவத்தை அடைகின்றான் அப்படின்னே சொல்றாரு. பிரம்ம பாவத்தை அடைகின்றான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வர்றார். பாஷ்யத்துக்கு வந்து இதின்றதுக்கு அர்த்தம் ஏவம், இவ்விதமாக. இதினா இவ்விதமாக க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்தையும்
க்ஷேத்திரம் எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா மகாபூதாதி திருத்தியந்தம் எங்க ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது ஸ்லோகத்துல க்ஷேத்திரத்தை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரத்தை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மகாபூதாத்யஹங்காரோ புத்தி அவ்யக்தமேவச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்துல இந்த தேகம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தை பத்தி வியாக்கியானம் பண்ணப்பட்டது. எத்தனை தத்துவங்கள் இருக்கு க்ஷேத்திரத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம் 1. அவ்யக்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி 2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து எது உண்டாச்சு அகங்காரம் 3. அதுக்கப்புறம் அகங்காரத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள். மொத்தம் பஞ்ச தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள்னு பேரு. மொத்தம் 3 5 8 தத்துவங்கள் ஆச்சு. இந்த 8 தத்துவங்களுக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னா பின்னா பிரகிருதிர் அஷ்டதான்னு ஏற்கனவே 7வது சாப்டர்ல சொல்லிட்டேன். இதுதான். இதுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து காரியங்களா என்ன உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஸ்தூலம், பஞ்சபூதங்கள். மொத்தம் எத்தனை 15. கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவம் மனசு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 8 தனியா வச்சுக்கங்க. இந்த 16 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், ஒரு தத்துவம் மனசு. மொத்தம் சேர்த்தீங்க அப்படின்னா 16. அப்ப 16ம் ஒரு 8 தத்துவங்களையும் சேர்த்தீங்கன்னா 24 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ததா ஞானம். ஆச்சாரியர் சொல்றார் திருத்தியந்தம்னு ஒண்ணு போட்டிருக்கேன் சுவாமி அப்படின்னா 6வது ஸ்லோகத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ல தத்துவங்கள் 24 தத்துவங்களை சொல்லிட்டு 6வது ஸ்லோகத்துல நம்மளோட எமோஷனல் எல்லாம் இருக்குல்ல, இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத சேத்தனா திருப்தி ஏதத்து க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருத்தம்னு 6வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்ப நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய குரோதங்கள், ராகம் துவேஷம் சுகம் துக்கம் வெக்கம் மானம் பயம் இதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் மனம் சார்ந்தவைகள். குணங்கள் அப்படின்னு பேரு. சாமானிய குணங்கள், விசேஷ குணங்கள் அப்படின்னு தர்க்கத்துல சொல்றது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 24 தத்துவங்கள் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 7 தத்துவங்களை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு 31 ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 7 ஸ்லோகங்கள்ல 5 6 ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ததா ஞானம், அது போலவே பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்தை சொல்றாரு அது போலவே ஞானமும் கூட. ஞானம்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? அமானித்துவாதி. 7வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா அமானித்வாதி அமானித்துவம் அதம்பித்துவம் க்ஷாந்திர ஆர்ஜவம் அஹிம்சா க்ஷாந்திர ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் செய்வ அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் வரைக்கும் என்னது அமானித்துவம் முதலிய ஞான சாதனங்கள் 20 சொல்லப்பட்டது. ஞானத்தை கொடுக்கறதுனால ஞானத்துக்கு சககாரி சாதனங்கள்னு பேரு. அதனால இவைகளுக்கும் பேரு ஞானம் என்றே பெயர். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு அமானித்துவாதி தத்துவ ஞானார்த்த தர்ஷன பரியந்தம். ஒண்ணு வந்து அமானித்துவத்துல ஆரம்பிக்குது. 20வது எது அப்படின்னா 20வது குவாலிட்டி சொல்லும் போது என்னது தத்துவ ஞானார்த்த தரிசனம். ரொம்ப முக்கியமானது தத்துவ ஞானார்த்த தரிசனம். இப்ப நம்ம நிறைய பேருக்கு பாடம் படிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படியாவது எப்படா மோட்சம் அடையிறது உள்ளுக்குள்ளார ஒரு அரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோரியாசிஸ். நம்ம முமுட்சுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான முமுட்சுக்கு பெரிய சோரியாசிஸ் வந்து. என்ன சோரியாசிஸ்னா சும்மா இருக்கும், அரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள. என்னடா அது மோட்சம் அடையாம இங்கேயே தவிச்சுக்கிட்டு இருக்குமே, பெரியவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, நம்மளால முடியலையேன்னு. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம்னு பேர். அப்ப 20 குவாலிட்டிஸ் அமணிபாவத்திலிருந்து ஆரம்பிச்சது, அமானித்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு தத்துவ ஞானார்த்த தரிசனம் வரைக்கும் 20 குவாலிட்டிஸ்
இது எல்லாத்துக்கும் என்ன பேரு? ஞானம் என்று பெயர். அதே மாதிரி ஞேயம் ச, ஞேயத்தையும் கூறினார். ஞேயம் எங்கிறது சொன்னார்? 12வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். 17வது ஸ்லோகம் முதல் லைன் வரைக்கும், 12ல இருந்து 17வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன்ல வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞேய பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார்? முக்கியமானது ஏயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அப்படின்னு 12வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது. நான் உனக்கு ஞேய பிரம்மத்தை பத்தி சொல்ல போறேன். எதை அறிந்து கொண்டால் அமிர்த தன்மையானது, சாகா தன்மையானது கிடைக்குமோ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? 12வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 17வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணார். 17வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னார், ஜோதிஷாமபி தத் ஜோதிகி தமசப்பரமுச்சியதே அப்படின்ற வரைக்கும் அந்த பிரம்மம் ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருப்பது, அஜ்ஞானம்ன்ற இருளை காட்டிலும் மேலானது அப்படின்னு 17வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் என்ன பண்ணார்? ஞேய பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை சொன்னார். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா தமசப்பரமுச்சியதே இது ஏவம் அந்தம், இந்த ஸ்லோகத்தோட இது வரைக்கும் உக்தம் சமாசத்தக சங்கேபத்தக, இந்த 3 விஷயங்கள் சுருக்கமா நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. சுருக்கமா சொல்லியிருக்கு. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொன்னதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறார். ஏதாவான் சர்வோகி வேதார்த்தோ கீதார்த்தகச்ச உபசம்ஹிருத்ய உக்தா. கன்க்ளூஷனுக்கே வந்துட்டாரு பாருங்க. ஏதாவான் இவ்வளவு தாங்க, இந்த விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வோகி வேதார்த்தோ, எல்லா வேதத்தோட அர்த்தம் இதுதான். வேதத்துக்குள்ளார போனீங்க அப்படின்னா கர்மகாண்டத்துக்குள்ளார அங்க இங்க போனீங்கன்னா தடுமாறி நிக்கணும். நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், நான் இப்போ 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் பார்த்தேன். ரிஷிகேஷுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணமுடி உட்கார்ந்தா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நான் பாட்டுக்கு இங்க ஒரு சாதகனா இருந்தேன். ரிஷிகேஷ்ல போய் வந்து பாத்தீங்கன்னா போனா ஒரு ஆசிரமத்துல போய் சேர்றோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான சம்பிரதாயங்கள், ஏகப்பட்ட சம்பிரதாயம், 1-2லாம் இல்ல. ஒருத்தர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு பம்பம் போலேன்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கே வேலையா இருக்கு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்றதே வேலையா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறதே வேலையா இருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தர்க்கம் போயிட்டு இருக்கான். ஒருத்தன் வியாக்கரணம்னு கிராமர் பக்கம் போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இதெல்லாம் தேவையில்லை, துர்கா சப்தசதி படிச்சா போதும். என் பக்கத்துல இருக்க ரூம்மேட் வந்து பாத்தீங்கன்னா துர்கா சப்தசதி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே துர்கா சப்தசதி பாராயணமா போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது, என்ன பண்றது? யாரும் கண்ண மூடி உட்கார்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நம்ம கண்ண மூடி உட்கார்ந்தா இவன் சுத்தி இருக்கிறவெல்லாம் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பாக்குறான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தலையை பிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த ஜீவனை இனிமே நம்மளால முடியாது. எதுக்கு வந்தோமோ அது முடியாது. ஒரே சட்டையை பிச்சுக்கிட்டு அலையிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு கங்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் மத்தியானம் ஒரு நல்ல ஒரு மணி இருக்கும். மானசா தேவி அப்புறம் சண்டி தேவின்னு ஒன்று இருக்கு. இந்த சண்டி தேவியை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அம்மா இனிமே இந்த லோக்கத்துல என்னால வசிக்க முடியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, சட்டையை கிழிச்சுக்கலாம் மாதிரி இருக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கங்கால நல்லா ஃப்ளோ போயிட்டு இருக்கு தண்ணி. குதிக்கலான்னு நடு மையத்துல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாமி என்ன சாமி அப்படின்னு ஏதோ பேச்சு கொடுத்தாரு. அவர் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. உந்தோட நான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வண்டியை என் பக்கத்துல வந்து நிப்பாட்டிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து சாமி இங்க வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சாரு. சரி இவர் போட்டோம், போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடலாம் அப்படின்னு அவர் கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும் போதே என்ன போச்சுன்னா மனசு மாறி போச்சு. ஒரு வாட்டி இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாமோ, சூசைட் பண்றது. ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டி தேவி என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மூலமா வந்து அப்புறம் அங்க இருந்து நடந்தே ஹரித்வார்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நடந்தே மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ்க்கு வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா என்னோட ஹரித்வார்ல ரிஷிகேஷ் வரைக்குமே வந்தாச்சு நான். ஆமா 25 கிலோமீட்டர், இது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார்ல இருந்து இங்க வந்து ரிஷிகேஷ் வந்து சேர்ந்தாச்சு.
சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரியர்கிட்ட ஒருத்தர் என்னை கூப்பிட்டு போய் வெளில விட்டார். அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், சாமி இது என்ன அது என்னன்னு நான் கேள்வி கேட்டது, பேசாமல் நான் சொன்ன வேலையை மட்டும்தான் பார்க்கணும், பேசவே கூடாதுன்ட்டார். என்னடா அது அப்படின்னு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்தானத்திரயம் ஆரம்பிச்சு. இந்த பிரஸ்தானத்திரயம் ஆரம்பிக்கும் போது, சாமி இத்தனை பிரச்சனை இருக்கு சாமி, இப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பிரஸ்தானத்திரயன்றீங்க, உபனிஷத்து படிக்கணும், கீதா படிக்கணுன்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் பண்ணணுன்றாங்க, இன்னொருத்தர் யோகம் பண்ணணுன்றாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னும் போது, இரு பொறுமையாக இன்னும் ஒரு 6 மாதம் பாடத்தை கேளு, அதுக்கப்புறம் நீ கேட்க மாட்டேன், இந்த டவுட்லாம் போயிடுங்க. உட்காந்து பாடம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கீதா தான். இந்த கீதாவை கேட்க ஆரம்பிச்சோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக தெளிவாகிடுச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸே வந்து இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில இருக்கிறது எல்லாம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அனந்த சாஸ்திரம், பகுவேதித்தவ்யம். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரண்ய மாதிரி இந்த சாஸ்திரம், சப்தஜாலம் மகாரண்யம்னு விவேக சூடாமணியில சொல்ற. இந்த சப்தத்துக்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி விட்டுருவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியவே தெரியாது. அப்ப மொத்த சாஸ்திரத்தோட எசன்ஸ் என்ன சுவாமி அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தோட முதல் இதுலயே நான் உங்களுக்கு 2 ஸ்லோகத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா திருகேவ ஆத்மா விவேகினஹா. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம், இது எல்லாம் அனாத்மா. பார்க்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் பார்க்கிறவன் மட்டும்தான் திரஷ்டா. ஆத்ம அனாத்ம விவேகோயம், இந்த ஆத்ம அனாத்மாவை பற்றி சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிதோ கிரந்த கோட்டி பிகி அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகத்தை முதல் ஸ்லோகம் இவ்வளவுதான். மொத்த வேதங்களையும் மொத்த சனாதன தர்மத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரே ஒரு இந்த ஸ்லோகத்துக்குள்ளார வச்சிடலாம். கதிதோ கிரந்த கோட்டி பிகி, அநேக கிரந்தங்களும் இந்த ஒரு விஷயத்தை, என்ன விஷயம், திருஷ்யம் திரஷ்டா, 2 எல்லாம் பார்க்கிறது எல்லாம் திருஷ்யம் அனாத்மா, பார்க்கிறவன் மட்டும்தான் திரஷ்டா. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சாஸ்திரமும். இதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. இதை தான் இங்க ஆச்சாரியா சொல்றாரு, ஏதாவான் சர்வோகி வேதார்த்தம். தலையை பிச்சுக்கிட்டு இன்னும் இருக்காங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கைடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்னென்னவோ பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது. பாகவதத்துக்குள்ளார நுழைஞ்சிங்கன்னா இன்னும் மோசம். பாகவதத்துக்குள்ளார நுழைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆச்சாரியா இருக்கு, வேதாந்தம் படிச்ச ஆச்சாரியார் பாகவதம் எடுக்கலன்னு வச்சுங்க, அங்க உள்ளுக்குள்ளார போய் கதையா பேசிக்கிட்டு அதுக்குள்ளார சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு பெரிய சம்சாரம், பெரிய சம்சாரம் பாகவதம். மகாபாரதத்துக்குள்ளார நுழைஞ்சவங்க வெளியிலேயே வரல. மகாபாரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்சாரம் அது. இப்ப ஒவ்வொரு புராணத்துக்குள்ளாரையும் இதிகாசத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. அப்ப அதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம பார்த்தோமே, க்ஷேத்திரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜனை பார்த்தோம், அந்த க்ஷேத்திரஜனை அறிஞ்சிக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் ஒரு ஞானம்னு ஒரு 20 குவாலிட்டிஸ் பார்த்தோம். இவ்வளவுதாங்க. இதுல ஞானன்ற குவாலிட்டியை தனியா ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா இருக்கிறது 2 தான். ஒண்ணு க்ஷேத்திரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 2வது ஸ்லோகத்திலேயே வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத சொல்லிட்டு 2வது லைன் 2 பாத்தீங்கன்னா தெரியும். 2வது லைன்ல க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம. க்ஷேத்திரத்தை பத்தியும் க்ஷேத்திரஜனை பத்தியும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அப்ப மொத்த வேதத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பகவானோட சொந்த வாக்குல இருந்தே சொல்றாரு, இந்த 2த்தை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், மொத்த வேதார்த்தம். அதுதான் இங்க பாஷிக்காரர் என்ன பண்ணிட்டார், கிளியரா சொல்லிட்டார், ஏதாவான் சர்வோகி வேதார்த்தம். இவ்வளவு தாங்க. எல்லா வேதத்தையோட அர்த்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேதார்த்தம். அது மட்டும் இல்ல, கீதார்த்தகச்ச, இந்த மொத்த கீதை இதையும் ஏகப்பட்ட பேர் கன்ஃபியூஸ், ஏகப்பட்ட பேர் இந்த கீதைக்குள்ளார உள்ள வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி நிக்கணும். சொந்தமா எடுத்து புக்கை படிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு புக்கை பகவத்கீதைய பிச்சுக்கிட்டு தெருவில் நிக்கணும். ஒரு பக்கம் கர்மம்னு, ஒரு பக்கம் ஞானம்னு, ஒரு பக்கம் யோகம்னு,
என்ன பண்றது? நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஏன் இதெல்லாம் யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் தனித்தனியா எழுதிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த கீதையோட சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. க்ஷேத்திரஞோ ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம, இவ்வளவுதான் ஞானம். இதுதான் வேதத்தோட அர்த்தம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீதையோட அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணிருக்கோம், உபசம்ஹிருத்திய உக்தக, இதை எல்லாத்தையும் எசன்ஸ் ஆக்கி வந்து பாத்தீங்கன்னா சாரமா உபசம்ஹாரம் சுருக்கமா இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டது. அஸ்மின் சம்யக் தர்ஷனே, இந்த சம்யக் தர்சனம், நான் திரஷ்டா, நான் தான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய், இது எல்லாம் மித்யா திருஷ்யம் அஜ்ஞானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அஸ்மின் சம்யக் தர்ஷனே, இந்த அனுபூதி பண்ற விஷயத்துல, பிரம்மானுபூதி பண்ற விஷயத்துல நேற்று நான் வந்து பாத்தீங்கன்னா யோக சுதாகரம் படிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், சாட்சாத்காரம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சம்யக் தர்சனம், ஆத்ம தர்சனம். ஆத்ம தர்சனம்னாலும் சம்யக் தர்சனம்னாலும் சாட்சாத்காரம்னாலும் அனுபூதினாலும் எல்லாம் ஒரே அர்த்தங்கள். ஆச்சாரியர் சொல்றார் அஸ்மின் சம்யக் தர்ஷனே, இந்த சம்யக் தர்சன விஷயத்தில் கக அதிகிரியதே, யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு இது உச்சதே சொல்லப்படுகின்றது. யாருக்கு அதிகாரம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்பக்தோ மயி ஈஸ்வரே சர்வஜ்ஞே, மத்பக்தக, என்னுடைய பக்தனுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரைட்ஸ் இருக்கு. என்னுடைய பக்தன் யார சுவாமி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வஜனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனாகிய என்னிடத்தில். எத்தனை லட்சணம் போடுறாரு பாருங்க, மகினா ஈஸ்வரனாகிய என்னிடத்தில். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? சர்வஜனா இருக்கிற ஈஸ்வரனாகிய என்னிடத்தில், சர்வத்தையும் அறிந்தவர். பரமகுரவ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம் 1:26 ஈஸ்வரனை பத்தி பேசும்போது ச பூர்வேஷாம் அபி குருஹு, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லா குருநாதருக்கும் முன்னாடி இருக்கிற குரு, ஆதி குரு. ச காலேன அனவச்சேதாத், அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் இருக்கார், காலத்தினால் பகுக்கப்படாதவர், லிமிட் பண்ணப்படாதவர். அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்குரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றாங்களோ அந்த ரூபத்திலெல்லாம் ஈஸ்வரன் இருக்கார். ஆனா எல்லா குருமார்களுக்கும் ஆதி குருவா இருக்கிறதுனால அவருக்கு பேர் பரமகுரு. சர்வஜரா ஈஸ்வரனா பரமகுருவா இருக்கக்கூடிய வாசுதேவே, வாசுதேவனாகிய என்னிடத்தில் சமர்ப்பித சர்வாத்ம பாவோ, எல்லா விஷயங்களையும் காயா வாச்சா மனசா புத்தியா எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு, என்ன சமர்ப்பணம் பண்றது? யத் பஷ்யதி யத் சுருணோதி யத் ஸ்பிருஷதி வா சர்வம் ஏவ பகவான் வாசுதேவ இதி. நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ, எத்து பஷ்யதி, நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ, எத்து சுருணோத்தி, எதையெல்லாம் கேட்கிறனோ, எத்து ஸ்பிருஷதி, எதையெல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றனோ, சர்வம் ஏவ பகவான் வாசுதேவ இதி, எல்லாம் பகவான் வாசுதேவன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எச்ச கிஞ்ச ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, எதையெல்லாம் டச் பண்றோமோ இது எல்லாம் பகவான் தான், பகவானுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவத்தோடு பகவான் வாசுதேவ இதி ஏவம் கிரக ஆவிஷ்ட புத்திஹி மத்பக்தக, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா கிரக ஆவேசம்னு ஒன்று சொல்லுவோம். நான் நேற்று சொன்னேன் பாத்தீங்கன்னா யோக சூத்திர கிளாஸ்ல பூத்தாவேஷ நியாயம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஒருத்தருக்குள்ளார பேய் புகுந்துக்குச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நார்மல் பர்சனாலிட்டியில இருந்து மாறி அந்த பேய் என்ன பண்ணுமோ அந்த பர்சனாலிட்டிக்கு மாறிடுவாங்க. அதுக்கு என்ன பேரு? பூத்தாவேஷ நியாயம்னு பேரு. அதுக்கு இன்னொரு நியாயமும் சொல்லுவாங்க, கிரகாவேஷம் அப்படின்னு பேரு. பூத்த மாதிரியே கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கிரகங்கள் இந்த கிரகம் இல்ல, பூத்த பிசாசு மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளார புகுந்துக்கும். நான் சொன்னல, ஒரு சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கல்ல தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடும். 40 வயசு ஆளு
அந்த சரீரத்துக்குள்ளார 13 வயசு பொண்ணோட உடம்புல 40 வயசு ஆளு ரொம்ப திடகாத்திரமான ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிடுறாரு. நுழைஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 13 வயசு பொண்ணோட உடம்பு, அந்த பொண்ணால வந்து ஒரு ஆட்டுக்கல்ல வந்து தூக்க முடியாது, அம்மிக்கல்ல தூக்க முடியாது. இந்த ஆள் நுழைஞ்ச மாத்திரத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை ஒரு 30 கிலோ ஆட்டுக்கல்ல 20 கிலோ ஆட்டுக்கல்ல தூக்கிட்டு ஓடும், தட தட தடன்னு ஓடும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா இந்த பூத்தாவேஷ நியாயம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் பாவிச்சு 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 ஈஸ்வரன் தான் எல்லாம், ஈஸ்வரன் தான் எல்லாம், நான் பார்க்கறது ஈஸ்வரன், கேட்கறது ஈஸ்வரன், டச் பண்றது ஈஸ்வரன், சர்வமும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பாவிச்சு 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 என்ன ஆயிடுறான், ஏவம் கிரகாவிஷ்ட புத்திகி மத்பக்தக, இந்த விதமான கிரகம் பண்ணிட்டான், பகவான் தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்தனோட புத்தியில வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரவேசத்தை அடைந்து விட்டார். அப்படிப்பட்ட பக்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அந்த பக்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஆச்சாரியர் சொல்றாரு, ச ஏதத் யதோக்தம் சம்யக் தர்சனம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, இதுதான் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்க்கிறது கேட்கறது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரணங்கள் எல்லாம் தங்கம், ஆபரணங்கள் எல்லாம் தங்கம், கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம், நெக்லஸ் தங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தங்கம் தங்கம் தங்கம்னு பாக்குறோம். ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம், ஈஷாவாசியம் இதம் சர்வம் யத்கிஞ்சித் சசராச்சரம், ஒரு மந்திரம் முக்கியமா இருக்கு. எது அசைகின்ற அசையாதவைகள் அப்படின்னு நீ எதையெல்லாம் பார்க்கிறையோ அதை எல்லாத்தையும் ஈஸ்வர ஞானத்தினால் மூட வேண்டும். ஈஸ்வர ஞானத்தினால மூடணும். ஆமா, இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துக்களையும் வந்து இது வேற இது வேற இது வேறன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் அப்படின்னு நல்ல சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு இது இந்த நாமரூபம் எல்லாம் பொய், வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ஈஸ்வர ஞானத்தினால் ஈஷா வாசியம், ஈஸ்வர ஞானத்தினால் இங்க அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரனை பார்க்கறது மூலமா. எப்படி பார்க்கறது சுவாமி, தங்கத்தை பார்க்கணும்ல, கம்மல் பொய், கம்மல் இதுவரைக்கும் கம்மல் கம்மல் விவகாரம் பண்ணிட்டு இருந்தோம், கம்மல் பொய் தங்கம் தான், தங்கம் தான் இருக்கு, மூக்குத்தி பொய் தங்கம் தான் இருக்கு, நெக்லஸ் பொய் தங்கம் தான் இருக்கு, ஒட்டியானம் பொய் தங்கம் தான் இருக்கு. கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்ன்றது எல்லாமே வெறும் நாமம் ரூபம். அதே மாதிரி நான் பார்க்கிற இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நாம ரூபம், வெறும் நிர்குண நிராகாரமா இருக்கிற பகவான், கான்சியஸ்னஸா இருக்கிற பகவான் தான், வாசுதேவன் தான் இருக்கான். இது எல்லாம் சொப்பன திருஷ்ய மாதிரி, இதெல்லாம் திருஷ்யம் வந்து போறது சொப்பனம் மாதிரி. அப்ப இருக்கிறது எது அப்படின்னா பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு 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 அந்த பாவனைக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம் அப்படின்னா பிரம்ம பாவம் அப்படின்னு பேர். அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விவேகச்சுராமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்லோகத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பாவம் பண்றதை வச்சிருக்கு. என்ன பாவம், பிரம்ம பாவம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா லோகானு வர்த்தனம் தெக்துவா, பாவம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. நேற்று கூட எனக்கு யாரோ சுவாமி விஜயதசமி வாழ்த்துக்கள், நீங்க தானே புஷ்கராமா தான், விஜயதசமி வாழ்த்துக்கள். நான் உடனே என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன விஜயதசமி வாழ்த்து, திதிர் விஷ்ணு வாரம் விஷ்ணு நட்சத்திரம் விஷ்ணு ரேவச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லா விஷ்ணுமயம் ஜெகத், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. திதி விஷ்ணு, வாரம் விஷ்ணு, கிழமை விஷ்ணு, நாள் விஷ்ணு, நட்சத்திரம் விஷ்ணு, மாசம் விஷ்ணு, எல்லாம் விஷ்ணுமயம் ஜெகத்து. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அதான் சொல்றேன், என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 இந்த நிமித்தங்களுக்காக ஈஸ்வரனை ஆராதனை பண்ணக்கூடாது. எப்பவுமே ஆராதனை தான், எப்பவுமே ஆராதனை. ஒருத்தர் கேட்கிறாரு, சாமி புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டீங்களா, விஜயதசமிக்கு எல்லாம் வாங்கிட்டீங்களா திங்ஸ் எல்லாம்? நான் சொன்னேன் எப்பவுமே விஜயதசமி தாங்க எங்களுக்கு, எப்பவுமே தீபாவளி தான், எப்பவுமே பொங்கல் தான், எப்பவுமே ஆராதனை தான். ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஆராதனைன்னு விட்டு போறதுலாம் இல்லை. இதுதான் வந்து அப்ப வாஸ்தவத்துல சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், எல்லாம் விஷ்ணுமயம் தான். விஷ்ணு கண்ணியமா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் இல்லை, பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு 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 லோக்கத்தோட அனுசரிச்சு போறதை விட்டுறோம். லோக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு போனீங்கன்னா என்ன ஆயிடும், தெருவில் அடிக்க வேண்டியதுதான் எதையாவது பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பேதம் தான் தெரியுது, பேதத்தோடு சேர்ந்து போகக்கூடாது.
அதுக்கப்புறம் தேகானுவர்த்தனம் தெக்துவா, தேகத்தோடு சேர்ந்து போகக்கூடாது. இதுவும் நமக்கு பயப்படுத்திக்கிட்டே இருக்கும், இது பேதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை லாஸ்ட்ல என்ன பண்ணணும், சாஸ்திரத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணோம், ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. நம்ம இது எல்லாத்திலையும் நம்ம ஏற்றி வச்சிருந்தோமே நாமரூபத்தை, எல்லா பிரம்மத்துக்கு மேல பகவானுக்கு மேல இந்த நாமரூப ஜெகத்தை ஏற்றி வச்சிருந்தோம். நானுக்கு மேல நான் பரமஹம்சானந்தான் தான் ஏற்றி வச்சிருந்தேன், பகவானுக்கு மேல இந்த ஜெகத்துன்னு ஒன்றை ஏற்றி வச்சிருந்தேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. விவேகானந்தர் ஸ்லோகம் சொல்லுது, எல்லா அத்தியாசங்களையும் ஏற்றி வச்சது எல்லாத்தையும் இறக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாம அகம் பிரம்மாஸ்மின்றதுல இரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அப்ப இந்த பக்திக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, ஒரு எட்டாவது அத்தியாயத்துல ஒண்ணு இருக்கு, அனன்ய பக்தி அப்படின்னு இதுக்கு பேர். பக்தியா தொடன்யா லப்யா. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 8 என்னது 8:22 நேத்தே வந்துச்சு. நேற்று இதுலயே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே வந்துச்சு 8:22 பக்கத்துல போட்டுங்க. 8:22 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, புருஷ சபர பார்த்த, புருஷக ச பரக பார்த்த, பரப்புருஷன் அப்படின்னா பரமாத்மா. அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா பக்தியா லப்யஸ்து அனன்யயா, பக்தியா லப்யஸ்து அனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி, யஸ்ய அந்தஸ்தானி பூதானி. இந்த பூத்தங்கள் நம்ம பார்க்கிறோமே, இது எல்லாம் எதற்கு இல்லாத இருக்கோ, எவருக்குள்ளார இருக்கோ அந்த பரமாத்மா. அது மட்டும் இல்ல, ஏன சர்வமிதம் ததம், எவரால இந்த மொத்த லோகமும் என்னது வியாபிக்கப்பட்டிருக்கோ, எவருக்குள்ளார இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கோ, எவரால இது எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கோ அந்த பரமாத்மாவை நம்ம எதனால அடைய முடியும் அப்படின்னா அனன்ய பக்தியினால மட்டும்தான் அடைய முடியும். அந்த அனன்ய பக்தின்னு என்ன அர்த்தம், பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு பார்க்கிறது எந்த பக்தியோ அதுக்கு பேர் அனன்ய பக்தின்னு பேர். ஆனா நம்ம இங்க இருக்கிறது அனன்ய பக்தி இல்ல. வேதாந்தம் படிக்கும் போது தான் நமக்கு மெதுவா 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 புரிய வரும் அனன்ய பக்தி என்னன்னு. இந்த அனன்ய பக்தியினால ஆச்சாரியார் பாசித்துக்கு வந்துருங்க, ச ஏ தத்து, அந்த பரமாத்மாவோட அந்த பக்தியினால எதோக்தம் சம்யக் தரிசனம், இதுக்கு பேர் தான் சம்யக் தரிசனம் பேர். இருக்கிற மாதிரி பார்க்கணும். நாமரூபமா பார்த்தீங்கன்னா அது பொய்யான தரிசனம். எல்லாம் பகவான் அப்படின்னு, எல்லாம் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யதார்த்த தரிசனம், சம்யக் தரிசனம். நம் கம்மல் மூக்குத்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பொய், மித்யா தரிசனம், அயதார்த்த தரிசனம், விபரீத தரிசனம். ஆனா பிரம்மமே இருக்கு எல்லா இடத்துலயும் அப்படின்னு பாக்குறது தான், பகவான் தான் இருக்காருன்னு பாக்குறது இது சம்யக் தரிசனம். அந்த சம்யக் தரிசனத்தை என்னுடைய பக்தன் விஜ்ஞாய, விஜ்ஞாய என்ன அர்த்தம், மத்பாவாய, மம பாவோ மத்பாவக, என்னுடைய தன்மைக்கு பேரு மத்பாவம். பகவானோட தன்மை என்னது அப்படின்னா சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம். அவரோட தன்மை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிரந்த பூதானாம், பகிரந்த பூதானாம் சரம் அச்சரமேவச்ச இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் அவர்தான் வியாபிச்சிருக்கார், அவர்தான் அசைகின்ற அசையாதவைகள் எல்லாமா இருக்கார். அப்ப இவனும் என்ன ஆயிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்பாவாயனா, என்னுடைய பரமாத்ம பாவத்தை, எங்கும் நீக்கமறைந்திருக்கின்ற அந்த பரமாத்ம தன்மையை, தஸ்மை மத்பாவாய, அவன் என்ன பண்றான், என்னுடைய தன்மையை அடைகின்றான். உபபத்தியதே என்ன அர்த்தம் சுவாமினா மோக்ஷம் கச்சதி, மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு இருக்கு. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 18:55 ஸ்லோகத்தை 18:55லயும் இதே ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். 18:55 சொல்லும் போது பக்தியா மாமபி ஜானாதி. நான் திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வேதாந்தம் படிக்க வந்ததுக்கு பிறகு பக்தியை விட்டுடுறாங்க. பக்தி ஏதோ ரொம்ப கீழானது அப்படின்னு, வேல்யூ இல்லாது, என்னது சுவாமி கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கா, உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாமி சாமினே எப்ப பார்த்தாலும் சாமி சாமினே, ஞானம் இல்லையோ அப்படின்னு. நீங்க பக்தி இல்லை அப்படின்னா அடையவே முடியாது. சரி, அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம்ல பக்தியா 18th சாப்டர்ல சொல்றாரு. பக்தி எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, பக்தியா மாமபி ஜானாதி, பக்தியினால் என்னை அறிந்து கொள்கின்றான்.
எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாவான் யாவான் யஸ்சாஸ்மி தத்துவதக யாவான் அஸ்மி தத்துவதக ததோ மாம் தத்துவதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். ஒரு அருமையான ஸ்லோகம். அதுல பாஷ்யத்துல சொல்றாரு பக்தினா என்ன சுவாமி பக்தி அப்படிங்கும் போது அகம் உபாதிகிருத்த விஸ்தரபேதோ எப்படி பார்க்கணும் பகவான் அப்படின்னா பகவான் தான் சுத்த பிரம்மம் தான் மாயையோட சேர்ந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா உபாதிகளாவும் பகவான் தான் இருக்கார். எதெல்லாம் நாமரூப குணங்களா நம்ம பார்க்கிறோமோ இந்த லோகத்துல எதையெல்லாம் பார்க்கிறோமோ எதையெல்லாம் கேட்கிறோமோ எதையெல்லாம் டச் பண்றோமோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் மாயையோடு சேர்ந்து உபாதி பேதங்களா இருக்கார். அப்ப நான் பார்க்கிற எல்லாம் பகவானோட சகுண ரூபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இருக்கு. இதோட நிப்பாட்டிடுறாங்க. எல்லாம் சர்வம் பிரம்மமயம்னு சொல்லிட்டு எல்லாம் பிரம்மத்தை பாக்குறவங்க இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்றாரு இல்ல இல்ல என்னன்னா அகம் வித்வஸ்த சர்வ உபாதி பேத உத்தம புருஷ ஆகாஷ கல்பக தம் மாம் அத்வைதம். ஆச்சாரிய சொல்றாரு இதை எல்லா நாமரூபங்கள் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிரம்மம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நாமரூபங்கள் எல்லாத்தையும் இது பொய் இது பொய்ன்னு எல்லா நாமரூபங்களையும் வித்வஸ்த சர்வ உபாதி எல்லா நாமரூப உபாதிகளையும் நீக்கிட்டு உத்தம புருஷனா இருக்கக்கூடிய அகம் ஆகாச கல்பக நான் எப்படி இருக்கேன் வெறும் ஆகாசத்துக்கு சமமா அகண்டமாக நான் இருக்கின்றேன். நான் தான் அத்வைத்தமா இருக்கேன். சைத்தன்ய மாத்திர ஏக்கரசமா இருக்கேன். நான் அஜமா பிறப்பில்லாதவனா மரணம் இல்லாதவனா மூப்பில்லாதவனா இருக்கின்றேன் அப்படின்னு பக்தியினால் அறிகின்றான். அப்ப பக்தி பாத்தீங்க அப்படின்னா என்னாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோட இருக்கிறதுல எல்லாத்துலயும் பகவான் இருக்காருன்னு பாக்குற அந்த விஸ்வரூபத்தை கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் விஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய நாமரூபங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப பாத்தீங்கன்னா பக்தி தான் பாத்தீங்கன்னா நமக்கு அடையக்கூடியது. அதனாலதான் பக்தி கிரந்தங்கள் இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியமா இருக்கு. பெரியவங்க எல்லாம் பக்தியை பேசுனது எதுக்காகனா இதுக்காக தான். அப்ப பக்தியினால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா என்னுடைய தன்மையை அடைகின்றான். ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே ஈஸ்வரனுக்கு 2 ரூபம் உபனிஷதங்கள் சொல்லுது. சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச உபாதியோடு கூடிய ரூபம் சகுண ரூபம் ஒண்ணு உபாதி இல்லாத நிர்குண ரூபம் ஒண்ணு. சகுண ரூபத்தை ஒருத்தன் நிராகரணம் பண்ணான வேணாம் அப்படின்னா அப்ப நிர்குணத்தை அடையவே முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இப்ப பக்தியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேப் பண்றது மட்டும் தான் நம்ம பண்ணணும். பக்தியை பாத்தீங்கன்னா விரிச்சு பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அச்சலமா அச்சலமூர்த்தியா கோயிலுக்குள்ளார விக்கிரகமா இருக்காரு. அதே நேரத்துல சலமூர்த்திகளா பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் எதையெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் சலமூர்த்திகளா இருக்கு. சலமூர்த்தி அச்சலமூர்த்தின்னு பகவானுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு பக்தியை என்ன பண்ணணும் விரிச்சு பார்க்கணும். அந்த அனன்ய பக்தி பகவானுக்கு அந்நியமா வேற இல்லைன்னு பாக்குற பக்தியினால மட்டும்தான் பகவானை தத்துவமா அறிந்து கொள்ள முடியும். பகவான் தான் நானா இருக்கேன் நான் தான் பிரம்மமா இருக்கேன்னு அறிந்து கொள்ள முடியும். இந்த விதமா 18வது ஸ்லோகம் முடிஞ்சு. 18வது ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்ப 18வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு பிரகரணம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி 18வதோட முடிச்சாச்சு. இது இப்ப 19வதுல இருந்து அடுத்து ஆரம்பிக்கிறார். தத்ர சப்தமே ஈஸ்வரஸ்ய த்வே பிரகிருதி. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 7வது சாப்டர்ல என்ன பண்ணிருக்கோம் ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா 2 பிரகிருதிகள் இருக்கு. பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. ஒண்ணு மேலான காரணம் ஒண்ணு கீழான காரணம். பிரகிருதினா காரணம். 2 விஷயத்தை நம்ம 7வது சாப்டர்ல 4, 5, 6 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அதுல ஆச்சாரியர் சொல்றாரு சப்தம அத்தியாயத்துல 7வது அத்தியாயத்துல த்வே ஈஸ்வரஸ்ய த்வே பிரகிருதி உபன்யஸ்யதே 2 பிரகிருதிகள் சொல்லப்பட்டது. ஒண்ணு பரா இன்னொன்னு அபரா. பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு அததான் பாத்தீங்கன்னா இங்க இந்த அத்தியாயத்துல க்ஷேத்திரஜ லக்ஷணஹ. அபரா பிரகிருதின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரம்னு பேரு திருஷ்யம்னு பேரு. க்ஷேத்திரஜன்னு பேர் பாத்தீங்கன்னா பரா பிரகிருதின்னு பேரு. அதுதான் சைத்தன்யம் க்ஷேத்திரஜன் சாட்சி திரஷ்டா.
இந்த லட்சணத்தை உடையதா சொல்லப்பட்டது. ஏதத்து யோனீனி பூத்தானி இது ச உக்தம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது பரா பிரகிருதி அபரா பிரகிருதிய சொல்லிட்டு, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மச்சம் அங்க சொல்லுது பூமி ராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இது எம்மி பின்னா பிரகிருதி அஷ்டகா. 7:4 சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்ப வரும்போதே 8 தத்துவம் சொன்னேன்ல. ஒன்னு அவ்வியக்தம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புத்தி, மகத்தின் பேரு புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம், மகத்தின்ற புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம் 3ஆச்சு. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் சூக்ஷ்ம பூத்தங்கள்னு பேரு. அந்த தன்மாத்திரைகள் 5 சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 தத்துவங்கள். 8 தத்துவங்களுக்கு என்ன பேரு? அபரா பிரகிருதி அப்படின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம். இந்த 8க்கும் பேரு வந்து அபரா பிரகிருதின்னு பேரு. இதுக்கு அந்நியமா பரா பிரகிருதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பரா பிரகிருதியை அறிந்து கொள்வாயாக. பரா பிரகிருதினா என்ன சுவாமி? ஜீவபூதா மகாபாகோ. நம்ம ஜீவனா உள்ள சொல்லிட்டு இருக்கோமே, நான் எல்லா ஜீவர்களா சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிபவன் இருக்கான் பாருங்க. தேகத்துல எல்லாத்திலையும், தேகத்துல இருந்துகிட்டு அறியறான எல்லாத்தையும், அந்த அறிபவனுக்கு பேரு ஜீவ அம்சம்னு பேரு. அவன்தான் ஏதம் தாரியத்தை ஜெகத்து. எவனால இந்த மொத்த ஜெகத்தும் தாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படிப்பட்ட அந்த ஜீவபூத்தமா இருக்கிற நான் சொல்றவன் தான் பரா பிரகிருதின்னு பேர். சொல்லியாச்சு. 5 ஸ்லோகத்தை சொல்லிட்டு 6வது ஸ்லோகத்துல சொல்றார், 7:6 சொல்றார் ஏதத் யோனீனி பூதானி சர்வான்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததா. 6வது ஸ்லோகம் சொல்றாரு ஏதத்து யோனீனி பூத்தானி. 2 காரணங்கள். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம்னு மெட்டீரியல் காசு, அதுதான் அபரா பிரகிருதின்னு சொல்றோம். இதெல்லாம் மேட்டர். இந்த மேட்டர் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா மாயால இருந்து ஆரம்பிச்சது. மொத்தம் 8 தத்துவங்கள் சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ், புருஷன், ஆத்மா, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். 2 ரீசன் தான். ஒன்று மெட்டீரியல் காஸ், இன்னொன்று இன்டெலெக்சுவல் காஸ். ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று வந்து அபரா பிரகிருதி அப்படின்னு பேரு. இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து யோனி, இதுதான் காரணம். இந்த 2 காரணங்களை வச்சுக்கிட்டு சர்வாணி பூத்தானி, இது இந்த பூத்தங்கள் எல்லாம் உண்டாச்சு. நம்ம பார்க்கறதெல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா 2 தான். ஒன்று புருஷன், இன்னொன்று பிரகிருதி. புருஷன் பிரகிருதி, இல்லைன்னா சுத்த பிரம்மம், அதுக்கப்புறம் மாயா. இந்த 2 சேர்ந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாயிருக்கு அப்படின்னு உபதாரைய நிச்சயம் செய்து கொள்வாயாக. அத ஆச்சாரியார் இங்க பாசியத்துல கொண்டு வர ஏதத்து யோனீனி பூத்தானி தீச்ச உக்தம். 6வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு 4, 5, 6 3 ஸ்லோகத்தையும் ஹிண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு விட்டேன். ஒரு சின்ன வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு க்ஷேத்திர க்ஷேத்திரஜ பிரகிருதி துவய யோனித்வம். இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இந்த 2 சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம் தர்ஷ்டம், மாயா சைத்தன்யம். இந்த 2 சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பிரகிருதியின் பேரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யோனியா இருக்கிறது, காரணமா இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னது. கதம் பூத்தானாம் இது அயம் அர்த்தக அதுனா உச்சியதே. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொல்லி விட்டுட்டோம். அதை இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி எல்லா பூத்தங்களும் அந்த 2 காரணத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இனி ஆரம்பிக்கப்படுது இந்த 19வது ஸ்லோகம். ஆயிடுச்சா? இப்ப இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தத்துவத்தை ஈஸியா படிச்சுக்கலாம். சாங்கிய தரிசனம் பண்ணவங்க, யோகம் படிச்சவங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மற்றவங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தத்துவத்தை மெதுவா கொண்டு வாங்க. என்னெல்லாம் சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். 19வது பிரகிருதிம் புருஷம் சைவ பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதீவுபாவபி வித்யநாதீவுபாவபி விகாராம்ஸ்ச குணாம்ஸ்சைவ விகாராம்ஸ்ச குணாம்ஸ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான் வித்தி பிரகிருதி சம்பவான் பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதீவுபாவபி வித்யநாதீவுபாவபி விகாராம்ஸ்ச குணாம்ஸ்சைவ
வித்தி பிரகிருதி சம்பவான். மெதுவா டே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, தத்துவத்தை அழகா பார்த்துக்கலாம். பிரகிருதி புருஷம் ச ஏவ, ரெண்டு இருக்கு. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் ஸ்வேதாஸ்வதரம் மந்திரம், ஒரு ஃபேமஸான மந்திரம் இருக்கு. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் ஒரு ஸ்லோகம் இருக்கு. மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. இனி சாஸ்திரத்துல எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி பிரகிருதின்னு வருதோ, அந்த பிரகிருதிக்கு வேதாந்தத்தோட டெர்மினாலஜி என்ன அப்படின்னா மாயா. சாங்கிய சாஸ்திரத்தோட டெர்மினாலஜி என்ன அப்படின்னா பிரகிருதி. பிரகிருதினா என்னன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. பிரகிருதினா காரணம் அப்படின்னு பேர், விகிருதி அப்படின்னா காரியம் அப்படின்னு பேர். அப்ப எங்கெல்லாம் பிரகிருதி பிரகிருதின்னு வருதோ அங்கெல்லாம் காரணம் காரணம். பிரகிருதினா என்ன அர்த்தம்? மாயா மாயா அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரகிருதிம் து மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரன். அந்த மாயாவை உடைய மாயாவி இருப்பான்ல, மாயையா வந்து தனியா இருக்காது மாயா. அந்த மாயா சக்தியை உடையவன் எவனோ அவனை வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதினா மாயா, மாயாவின்றவன் வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரன் அப்படின்னு ரெண்டு ஐட்டம். இதுதான் இங்க சொல்லுது. பிரகிருதி ஒண்ணு. இரண்டாவது புருஷம் ச ஏவ, புருஷன். புருஷனை யாரு? மகேஸ்வரன், பரமேஸ்வரன். இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வித்தி அறிந்து கொள்வாயாக. என்ன அறியணும்? அனாதி உபவபி. இந்த இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டும் அனாதி என்று அறிந்து கொள்வாயாக. அனாதினா ஆதி இல்லாதது. இந்த ரெண்டுக்குமே ஆதி இல்லை என்று அறிந்து கொள்வீர்களாக. நான் கேட்கிறேன், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொய், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், ஒண்ணு வந்து மித்தியா. இந்த மாயான்னு சொல்லக்கூடிய பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா மித்தியா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா மேகத்துல ஒரு யானை தெரியுது. மேகம் கருமேகம் வந்து இருக்கும் போது ஒரு சின்ன பார்ட் மேகம் வந்து தனியா நிக்குது. பார்க்கும்போது யானையா தெரியுது. ஒருத்தர் பாக்குறாரு, அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல யானை இல்ல பாருங்க, கரடி மாதிரி இருக்கு பாருங்கன்னு. இன்னொரு சொல்றாரு, கரடிலாம் இல்ல பன்னி மாதிரி இருக்கு பாருங்க, வராக மூர்த்தி மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு. இப்ப 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா யானை பார்த்தார், கரடியை பார்த்தார், பன்றியை பார்த்தார். நான் கேட்கறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன? அதுக்கு அப்பா அம்மா யாரு? இந்த மேகத்துல பாத்தீங்கல்ல யானை, அதுக்கு அப்பா அம்மா யாரு? அதுக்கு டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? வாஸ்தவத்துல யானை இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவை தேடலாம். வாஸ்தவத்துல அது பர்த் கிடைச்சிருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் அதுக்கு சொல்லலாம், யானைக்கோ கரடிக்கோ. ஆனா நீங்க பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்துல இருக்கிற மேக கூட்டத்துல ஒன்னா சேர்ந்த மேகம், அதுல நீங்க பாத்தீங்க. அப்ப தோற்ற மாத்திரமா பொய்யானதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இல்ல, ஆதி காரணமும் இல்ல, டேட் ஆஃப் பர்த்ன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன். மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயாண்டாது. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பம் இல்லை. அதனால மாயாவும் அனாதி அப்படின்னு பேர். அனாதின்னு என்ன அர்த்தம்? ஆதி இல்லாதது. அதே மாதிரி எது சத்தியமா இருக்கோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லை. எது சத்தியம் அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் இருக்கிறது ஏக்கமேவ அத்விதீயம். ஒன்றுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லை. அப்ப ஒண்ணுக்கு அந்நியமா, இப்ப எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்னா என்னோட அப்பா அம்மா ஒருத்தர் இருக்காங்கல்ல, அப்ப எனக்கு அந்நியமா ஒருத்தர் இருந்தா தானே எனக்கு ஆதி காரணம் சொல்ல முடியும். எனக்கு அந்நியமா என்னோட அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பிரம்மம் ஏக்கமேவ அத்விதீயமா இரண்டற்ற ஒன்றே ஆனதா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அப்பாவோ இல்லை அம்மாவும் இல்லை. அப்ப இதுக்கு ஆதி காரணம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமும் அனாதி சத்தியமா இருக்கு, அத்வைத்தமா இருக்கிறதுனால மாயையும் அனாதி, ஏன்னா அது இல்யூஷன், அதுக்கு ஆதி இருக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா அனாதி என்று அறிந்து கொள்வீர்களாக சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, விகாராம்ச்ச குணாச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து சம்பவான், இந்த மாயையிலிருந்து உண்டானவைகள் எது அப்படின்னா விகாராம்ச்ச, விகாரங்கள். விகாரங்கள் அப்படின்னு நான் தமிழ்ல எழுதும் போது பாத்தீங்கன்னா
மேலும் ராகத்வேஷம் முதலிய விகாரங்களையும் எழுதியிருக்கேன். அது எப்படி எழுதுன்னு தெரியல எனக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி முதலிய அப்படின்னு போட்டுங்க. ராகத்வேஷத்தை எடுத்துருங்க, புத்தின்னு போட்டுங்க. ராகத்வேஷத்தை எடுத்துட்டு புத்தி முதலிய. அதே மாதிரி விகாரங்கள் அப்படின்ற இடத்துலலாம் நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட்டுக்கு மேல போட்டு காரியங்கள் அப்படின்னு போட்டுங்க. அப்போ நம்ம இந்த அவ்யக்தம்ன்ற மாயா இருக்கு பாத்தீங்களா, முதல் காரணம் அவ்யக்தம். அந்த அவ்யக்தத்துல இருந்து தான் எது உண்டாச்சு, திரிகுணாத்மிகா மாயாக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம்னு பேர் சொல்லப்படுற ஆச்சாரியர். இந்த அவ்யக்தத்துல இருந்து தான், மாயையில இருந்து தான், பிரகிருதியில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாச்சு அப்படின்னா புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் என்னது பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 7 தத்துவங்கள் உண்டாச்சு. அந்த அவ்யக்தத்தோட சேர்த்தீங்கன்னா 8 ஆயிடும். அவ்யக்தத்தை தனியா வச்சுங்க, காரணம், மூல காரணம், மூல பிரகிருதி அப்படின்னு பேரு. அப்ப மீதி இருக்கிறது 7 தத்துவங்கள் எது, புத்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் 5, சூக்ஷ்ம பூத்தங்கள் பேர் தன்மாத்திரைகள், மொத்தம் 5, மொத்தம் 7 தத்துவங்கள் இருக்கு. இந்த 7 தத்துவங்களை தனியா வச்சுக்கிட்டு மீதி அந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா, பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். பஞ்ச ஞானேந்திரியத்தோட ஒரு மனசையும் சேர்த்துக்கணும். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் ஸ்தூல பூத்தமா இருக்கிற நம்ம பார்க்குற ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் மொத்தம் 15, ஒரு மனசு சேர்த்தீங்கன்னா 16. 16ம் ஒரு 7 தத்துவங்களை சேர்த்தீங்கன்னா 16 ஏனும் 23 தத்துவங்கள். இந்த 23 தத்துவங்கள் புத்தியிலிருந்து ஆரம்பித்து பஞ்சமகாபூத்தங்கள் வரைக்கும் இருக்கிற 23 தத்துவங்களும் விகாரங்கள் அப்படின்ற பேர்ல சொல்லப்படுது. எதோட விகாரம் அப்படின்னா, விகாரம்னா பரிணாமம்னு சொல்லலாம், விகாரம்னா காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். எது காரணம், மூல பிரகிருதி தான் காரணம். அப்ப மூல பிரகிருதியிலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாச்சு. 23 + 1 சேர்த்தீங்கன்னா 24 தான் இந்த பேக்கேஜ். மூல பிரகிருதி காரணம். அந்த மூல பிரகிருதியிலிருந்து பிரகிருதி சம்பவான், எதெல்லாம் சம்பவிச்சது, விகாரங்கள்னு சொல்லக்கூடிய 23 தத்துவங்கள். அதுக்கப்புறம் இந்த மூல பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோட இருக்கு. இந்த 23 தத்துவங்களுக்கும் ஒன்று கலந்து எது இருக்கு அப்படின்னா சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் அதோட எல்லாத்திலையும் கலந்து இருக்கு. சாங்கிக அறிக்கையில போட்டுருக்கேன், நான் எல்லாத்தையும் பின்னாடி எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் 3 குணங்களும் கலந்துருக்கு. அப்ப 3 குணங்களும் 23 தத்துவங்களும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து சம்பவான், உண்டானவைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பாஷ்யத்துக்கு வந்துட்டு பாஷ்யம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா முடியாது, நம்ம நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய பாஷ்யம் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு, பாதியில விட வேணான்றதுக்காக நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. ஹரி ஓம். திருஷ்யத்தை பத்தி திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம். திருஷ்யத்தை திரும்ப நல்லா விசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரஷ்டாவை பத்தி பேசிட்டோம் அப்படின்னா கிளியரா உங்களுக்கு திரும்பவும் பிக்சர் ஆரம்பிச்சு நல்லபடியா பார்க்கலாம். நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.